வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல இ-சைனை யூஸ் பண்ணி ஒரு பில்லை எப்படி அப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ பில்லை அப்ரூவ் பண்ணும் போது நம்ம யூசர் பின் வந்து கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த யூசர் பின்னை வந்து நமக்கு தெரியல அப்படின்னா அந்த யூசர் பின்னை எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிட்டுக்குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ப்ரௌசரில் இமுத்ரா அப்ளிகேண்ட் லாகின் அப்படின்னு டைப் பண்ணால் இது மாதிரி லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லாகின் ஆஸ் எக்ஸிஸ்டிங் யூசரை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பின் நம்பர் கேட்குது. நம்ம வந்து பின் நம்பர் தெரியல அப்படின்னா ஃபர்கெட் யூசர் நேம் அண்ட் பின் நம்பரை கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிட்ட பிறகு இதில் யூசர் நேமே தெரியல அப்படின்னா நாம் மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, ஓடிபி வச்சு நாம் ஃபஸ்ட்டு யூசர் நேமை கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் நமக்கு பின் நம்பர் தான் தெரியல அப்படின்னா ஸோ டைரெக்டாக பின் என்ற ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஓடிபி வச்சு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். யூசர் நேம் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். டேட் ஆஃப் பர்த்து, அவரோட பேன் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் கொடுங்க. டேட்டு, மந்த்து, இயரு. ஸோ இப்போ கெட் ஓடிபி அப்படின்னா ஓடிபி போகும். ஸோ ஓடிபி வந்து அந்த மொபைல் நம்பருக்கு போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஓடிபி வந்துடுச்சு. ஸோ ஓடிபியை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு ரெட்ரீவ் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த யூசர் நேம் எனக்கு ஃபைண்ட் அவுட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த யூசர் நேமை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூசர் நேம் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அந்த பின்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதில் யூசர் நேம் போட்டுட்டு நம்ம பின் நம்பரை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால தான் யூசர் நேமை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த பேஜ். இப்போ யூசர் நேம் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ பின் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இதில் யூசர் நேம் கேட்குது இல்லைங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிச்ச யூசர் நேம் இங்கே போட்டுறேன். போட்டுட்டு நியூ பின்னை செட் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு இப்போ பின் நம்பர் என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் பின் நம்பர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பின் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நியூ பின் என்ன செட் பண்ணுமோ அதே பின்னை இன்னொரு முறை கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ 2 ஓடிபி போகும். ஒன்று மொபைலுக்கு ஒரு ஓடிபி போகும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகண்ட்டோட இமெயிலுக்கு ஒரு ஓடிபி போகும். ஓகேங்களா? ஸோ கெட் ஓடிபி கொடுத்துட்டேன். இது வந்து நார்மல் எஸ்எம்எஸ்ஸு. ஸோ எஸ்எம்எஸ் ஓடிபி போயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது ஸோ மெயில் ஓடிபியும் கெட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ மெயிலுக்கும் ஓடிபி போயிருக்கும், எஸ்எம்எஸ் ஓடிபியும் போயிருக்கும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது மெயில் ஓடிபியும் என்ட்ரு பண்ணுறேன். இது ரீசெட் பண்ணும் போதோ அப்ளிகண்ட்டை கொஞ்சம் உங்கள் பக்கத்துலேயே வச்சுட்டு ரீசெட் பண்ணுங்கள். ஏன்னா ஓடிபி வந்து டைம் அவுட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஓடிபி உடனே பார்த்து சொல்கிற மாதிரி அப்ளிகண்ட் உங்கள் கூடவே இருந்தார் அப்படின்னா நம்ம பின்னை வந்து ரீசெட் பண்ணிவிட்டு ஓடிபி உடனே கேட்டு நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பின் வந்து ஹஸ் பீன் சேஞ்சுடுன்னு வந்துச்சு. ஸோ இப்போது நம்ம நியூ பின் வந்து செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பில் அப்ரூவ் பண்ண நமக்கு பின் நம்பர் தெரியல அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி பின் நம்பரை வந்து ரீசெட் பண்ணுறோம். பின் நம்பரை ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து யூசர் நேம் கேட்கும் இல்லைங்களா? ஸோ யூசர் நேமே தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை யூசர் நேமை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ யூசர் நேமை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன். அந்த யூசர் நேமை வச்சு பின்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ யூசர் நேம் கொடுத்துட்டு மெசேஜ் ஓடிபி, இமெயில் ஓடிபியை வச்சு நான் பின் நம்பரை வந்து செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பின் நம்பரை வச்சு தான் நம்ம பில் அப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இ-சைனை யூஸ் பண்ணி பில் எப்படி அப்ரூவ் பண்ணுறதுன்னு அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல பில் எப்படி அப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.